கங்காதேவிப்பா. கங்காதேவி அக்காவையா? என்ன யாருன்னு தெரியுதா? தாத்தா ஏரி வேலைக்கு நேரமா புறப்பட்டு பறக்குது, தூரமா போன பழகு நேரமா புறப்பட்டாரு. ஏரி வேலைக்கு தானே போறீங்க? எப்படி தெரியும் உனக்கு? அதுதான் தாத்தா பார்த்தாத்தா அந்த பொம்பளைங்க எல்லாம் புல்லு எடுத்து போடுவாங்களே, அதெல்லாம் இப்படி இப்படி கவக்கோல்ல தள்ளி விட்டு நெருப்பு வச்சு வேவிக்கிறதுக்கு கவக்கோல் எடுத்துக்கிட்டீங்க, தலையில கலகத்தை கமுத்திக்கிட்டீங்க. இங்க கலகத்து 2 கலகத்து இருக்குது. தூரமா பார்த்தா இத பார்த்தா உனக்கு கலிகவ மாதிரி தெரியுதா? கையில உள்ள திரிசூலம் இது 3000 சூலாயுதம். எனக்கு ஒரு சந்தேகம், ஏரி வேலைக்கார பாரு எத்துப்படியே சொல்றிய, இந்த ஏரி வேலை நாயெல்லாம் உங்க ஒத்த தானே உங்கடி சொல்லுது. அட்டே வெங்காயத்தாரு இப்பெல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பாட்ட பண்ணிருக்கலாம், இவங்க அத்தையை நம்ம சொல்லக்கூடாது மாதிரி சிரிச்சு உக்காந்துக்குது. உன்னை விளக்கு பார்த்துல காலில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு. இது கையில உள்ள சூலாயுதம். சூலாயுதமா? நான் கூட கோலாங்காட்டி நினைச்சுக்கிட்டேன். தலையில இருக்கிறது வந்து கலகொத்து இல்ல, பாம்பு, ஆதிசேஷன் பாம்பு. படம் எடுக்குமா? படம் எடுக்குமா? நல்ல படமா? அஜித் படமா எடுக்க சொல்லி. என்ன படம்? அதுதான் எனக்கு ரொம்ப விரும்பி. படம்னா என்ன அந்த படமா? படம் எடுத்து கொத்தி போடும். நீ யார் தாத்தா? நான் யார்? என்னுடைய பேர் என்ன? இதெல்லாம் சொல்லணுமா? சொல்றதா சொல்லலன்னா நீ போ, நான் பாத்துக்கிறேன் மாதிரி சம்பளம் வாங்கி விடுவோம். இல்லப்பா நான் சொல்லிவிட்டே போயிடுறேன். நந்திக்காவலா தாத்தா? எல்லாத்துக்கிட்டும் பேசுற மாதிரி யார்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? சாபத்தை கொடுத்துருவேன். எப்படிப்பா தம்பி? கம்பெனி தாத்தா கொடுத்துறா தாத்தா, இப்பதான் கொஞ்சம் லெவலா போயிட்டு இருக்குது. வேண்டாமா? இருந்தாலும் என் பேரும் காலகண்டன், கருணாகரன், கங்காதரன், கௌரி மனோகரன். ஓய் கிளவி தாத்தா, நீ தாத்தா கிளவி மனோகரன். கௌரி மனோகரன், கௌரி மனோகரன், கௌரி மனோகரன், திருநீல காலகண்டன், திருநீல காலகண்டன், திருநேத்திரன். 2011 நேத்திரங்களை படைத்த என் பேரு தான் ஆதிசிவன்.
என்னது 2011 நேத்திரம் அப்படின்னு 2011 கண்ணு என்ன தொலைவுறாம்பா என்னடா தொலைவுற மூணாயிரத்துல அப்படியே மண்டி அடிச்சு தொலைச்சிட்டு இருந்தாத்தா. அதுவும் இல்லாம ஒரு மனுஷன் 2011 கண்ணும் என் உடம்புலயே தான் இருக்குது. அது ஒரு மனுஷன் 2 கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தத பாக்கலங்கிறான், பார்க்காத பார்த்தங்கிறான். இதனால பெரிய சண்டையாயி ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் என்னென்ன பிரச்சனை நடக்குது. 2 கண்ணு தான் எல்லாத்துக்கும் நான் பாத்துருக்கேன். இவருக்கு 2011 கண்ணு இருக்குதான். 2011 கண்ணு உங்க அங்கத்துல இருக்குன்னு சொன்னல, எங்கெங்க இருக்குதுன்னு இப்ப கணக்கு வரலனா தாத்தா அடிக்கிற அடியில அப்படியே கோணையா மூத்திர விட்டுட்டு ஓடி போயிரு சொல்லிட்டா. அதை கொண்டா கரண்ட் கறி எடுக்கணும். நான் சட்னி இது கொண்டா ஒரு நிமிஷம் முடிச்சு சொல்றேன். பழத்தை நான் 2ஆவது திங்காதுக்க மாட்டேன். ஏன்னா எப்படியே விட்டுமா அப்படியே போய் சாமி கும்பிடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த ஆதிசிவனுக்கு இருப்பது 5 சிரம். இல்ல தேங்காய் எடுத்து கடிச்சு போயிங்கன்னா கறி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பழத்துல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கடிச்சு போயிங்கன்னா பூஜைக்கு போயிடுச்சுன்னா இது வேலை செய்யறது யாரு எடுத்துட்டு போறது? யாரு எடுத்துட்டு போறது? நான் யாரையாவது சொல்ல மாட்டேன். எனக்கு இருப்பது 5 சிரம். 5 சிரத்துக்கும் 2 கண்ணா எத்தனை கண்ணாச்சு? 5க்கு 2 10. 10. எனக்கு நெற்றியில ஒரு கண் உண்டு. மேல ஆமா 2 சேர்த்தனா 1 11. 11. அவ்வளவுதான். மறுபடியும் தான் எனக்கு வந்து இன்னும் 2000 தம்பி அசோகன்னு பார்க்க மாட்டோம். அண்ணாலே ஓடிடுவேன். என் சிரத்துல இருக்குது ஆதிசேஷன் பாம்பு. அந்த நாகத்துக்கு சிரமும் 1000 சிரம். ஆமா விரியுது. அந்த 1000 சிரத்துக்கும் 2 கண்ணுனா மொத்தம் எத்தனை ஆச்சு? 2000 நீ ஒரிஜினல் சாராயம் சாமி. எவ்வளவு காவல் பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கிற பாரு. தாத்தாவுக்கு நான் என்னமோ நினைச்சு தாத்தா நான் வரப்பா கிட்ட வரல. நீ எந்திரி. அந்த ஆயா எங்க இருக்குது? எந்த ஆயா? ஆயா விட்டுட்டு வந்துட்டியா? வாங்க. இப்ப புரியுதா? 2011 நேத்திரத்தையும் என் அங்கத்திலேயே அடக்கமாக்கி வச்சிருக்கிறேன் நானு. அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன தொழில்? உனக்கு என்ன தொழில்? அதை நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னா 7 7:30 மணி ஆகி போயிடும். கொம்பேரி பிடிக்காது போற வேலையா? நான் கொம்பேரி பிடிக்க போறேன். ஏன்னா மாட்டக்காரன் நீ. அந்த மாடு திருடுனா கதையாத்து மாடு திருடுறாளோ நானு. அப்படியே திருடினாலும் வேற கவுண்டமெண்ட்ல மாடு திருடி விடுவாரு. அந்த அருகட்ட கூடிய அந்த கனியாத்த மாட்டை திருட மாட்டேன். அந்த ஆளு பாவம் கவுண்டு வீட்டுல மருந்து அடிச்சுட்டு தெரியறா பாவம். அவன் மாடு திருடி போய் அந்த ஆளு பாவத்தை கையிலே வாங்கலாம். அப்படி இருந்தாலும் உலகமெங்கும் யானை முதல் எறும்பு கடைசி அப்படின்னா எல்லாத்த விட உருவத்துல பெரியது யானை. ஆமா. எல்லா உயிரினத்திலையும் உருவத்துல சிறியது எறும்பு. யானை தான் முதல், எறும்பு தான் கடைசி. 84 லட்சம் சிவபேதங்களுக்கும் படியலுக்கும் வேலைதான் எனக்கு. நான் தண்ணி பாம்பாட்ட ஏன் நாக்க நீட்டிக்கிட்டே கிடக்குறேன். உள்ள போய் பூந்துக்குச்சு. காப்பி கட்டலங்க வா உட்காரு கொஞ்சம் அண்ணா. ஐயோ சூடா இருக்கு. படியளப்பதுதான் என்னுடைய வேலை. எனக்கு திருமணமும் ஆயிருச்சு. அந்த ஆறு அதான் ஆதிசக்தி பார்வதி. பார்வதி உமா பார்வதி உமா மகேஸ்வரி. கொண்டு விடுறாங்களா? ஆமாப்பா. அந்த உமா மகேஸ்வரியா? என் மனைவிக்கு ஆத்துக்காட்டு உமா மகேஸ்வரியா? அது என் மனைவிய பேரு. அந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்க. பொண்டாட்டி பேரு அதான். ஆமா.
1008 அவதாரம் படைத்த ஆதிசக்தியை தான் நான் மாலையிட்டேன். அப்படி குழந்தைங்க 2 குழந்தைங்க. யார் யாரு? ஆனந்தம் போல் ஒரு குழந்தை, அழகாக ஒரு குழந்தை. அந்த அரசு மரத்துக்கடல ஆமா, அந்த அரசு மரத்துக்கு அடியில தண்ணி எடுத்து அடியில ஆமா அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கணபதி உங்க பெரிய பையனா? கணபதி. கணபதி. ஆமா. அப்புறம் இன்னொரு ஆள் பேரு பழனி மாமா. ஆமா, அங்க கொட்டையை கட்டிட்டு கோமண்டோன்னு நின்றுட்டா பையன் டயர் எடுத்து தர மாட்டா? ஏய், அது ஆண்டி கோலம். ஏன் உலகத்துல ஒரு மனிதன் எவ்வளவுதான் பொன்பொருள் சம்பாதிச்சாலும் கடைசியத்துல மனிதனுக்கு மிஞ்சிறது அந்த கோமணம் தான். என்னதான் ஒரு மனிதன் ஆடி ஓடி கோடி கோடியாய் தேடி ஒரு நாள் நாடி நின்று விட்டால் துர்மணம் வீசுது தூக்கடா என்பார்கள். கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சு வச்சிருந்து 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வச்சினாலும் அவன் ஒரு நாளைக்கு செத்து போயிருவான். செத்து போன பிற்பாடு 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வச்சிருக்கான், அவனை ஒரு 3 நாள் அதுல போட்டுட்டு போடுக்கிறான்னு எவனும் சொல்ல மாட்டான். 4 மணிக்கு நல்ல நாள் 4 பேர் ஜாலாய் குடிச்சுட்டு சண்டை பண்ணி எடுத்து போச்சு விட்டு 4 நாள்லாம் கடா வெட்டி சொத்து தின்னுட்டு 5 நாள்ல அந்த சொத்தை பிரிக்க தான் பார்ப்பாங்க. 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டினா 10 லட்ச ரூபா போட்டு போதைக்கலான்னு எவனும் சொல்ல மாட்டாங்க. மிஞ்சறது கோமணம் கூட மிஞ்சாதுங்கிறதுக்காக தான் அந்த அந்த கோலத்துல தான் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு அங்க. அது கலியுக மக்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவதாரம். அப்படி இருந்தாலும் இன்று உலகம் எங்கும் இந்த நாரதனாகியே உங்கள் பாதத்தை பணிந்தேன் தாத்தா. தாத்தா தாத்தான்னு அடிக்கடி கூப்பிடுவியா? ஆதிவாய் அந்த சின்ன தாத்தா அவராக வைகுந்தத்துல பாருலகில் எக்குறையுமே இல்லாமல் நீண்ட காலம் சுகமாக வாழ்வாய். இருந்தாலும் இன்று கலகம் உனக்கு எங்கேயுமே கிடைக்கல. தாத்தா தாங்கள் யாரு எப்பேற்பட்டவர்கள்? உன்னிடம் நான் கலகம் செய்வனா? கண்டறியாத குலமும் கிடையாது. நாரதன் வந்து காலடி எடுத்து வச்சா அந்த இடத்துல அப்பயே ஒரு கலகம் அப்படின்னு உன் தந்தையார் கொடுத்த சாபம் உனக்கு. உலக மக்களுக்கு படியளக்க சென்று கொண்டிருக்கிறேன். உலக மக்கள் அனைத்து பேருமே பசியும் பட்டினியுமா வாடி விடுவாங்க. நீ போவலாம். நீ படியளக்கிற என்ன தாத்தா? நீ படியளக்கிற என்ன? நீ படியளக்கிற அப்படி கேக்குறான். உலகத்தில் ஒரு நர மானிடன் பூலகத்தில் ஒரு நர மானிடன் அன்னமடம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி வருவருக்கும் போவருக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு மேல அன்னதானம் போடுகிறான். பூலோக நர மானிடன் பெரிய பாட்டி எழுதுற நீ ஏன் பெருமையா பேசிட்டு இருக்கிற? உலக மக்களுக்கு யானை முதல் எறும்பு கடைசி வரை 84 லட்சம் சிவபதங்களுக்கும் படியளக்கிறன்னு நீ பெருமையா சொல்றியே. ஆனா பூலோகத்துல ஒருத்தன் தினமணிக்கும் அன்னமடம் கட்டி 1000 பேத்துக்கு வருவாருக்கும் போவாருக்கும் அமுது பரிமாறுறான் சொல்லாமல். அது பூலோகத்து நர மானிடன். நீ என்ன படி எழுதுற பெரிய படி? அதனாலதான் என்ன குழு இழிவா பேசுறியா நீ? சரி அவனை பாத்துக்கிறோம் போ. நீ சொல்லிவிட்டுல வந்த வேலை முடிஞ்சா சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்லிவிட்டேன். போய் வா, போயிட்டு வா தாத்தா. போய் வா, போய் வா. நாராயணா நாராயணா. நம்மளே வேலை
என்ன அகந்தா உனக்கு? உலகத்துக்கே படியளக்கிற இந்த ஆதிசிவனை பார்த்து நாரதன், நீ உன்னை பத்தி நீயே தான் பெருமையா இந்த கைலமலையில சொல்லிட்டு இருக்கணும். உன்னை விட பூலோகத்துல ஒருத்தன் அன்னமடம் கட்டி 1000 பேத்துக்கு அன்னதானம் அளிக்கிறான். அவனை விடவா நீ உயர்ந்த தேவன் அப்படின்னு சொல்லி மறைமுகமா நீ அளந்துகிட்டு இருக்கிற, அவன் நேரடியா அளந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லி இழிவா பேசிட்டு போறான். இந்த நாரதன் வந்து கம்முன்னு இருப்பானா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இவன் திருபுவனத்தையே சுத்தமா எல்லாத்துக்கிட்டையும் போய் இது சொல்லுவான். உங்களை மதிக்க மாட்டாங்க, காரி துப்புவாங்க. இத சொல்லங்காட்டியும் அந்த அண்ணன் மடம் கட்டி அன்னதானம் போடுறான் பாரு, அவனை வந்து பங்கம் செய்யணும். நாம அவன் விரதத்தையே கெடுக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு? அவன் தான் வரங்கிட்டு போறது எல்லாத்துக்கும் சோறு போட்டுட்டு இருக்கிறான். என்ன பண்ணுவீங்க? உலகத்துக்கே படியிலக்கிற ஆதிசிவன் என்னால எதுவுமே செய்ய முடியாதா? இப்பொழுது என்னுடைய அருளால இந்த நொடியிலிருந்து இந்த நிமிடத்துல இருந்து அவன் அண்ணன் மடத்துக்கு எந்த ஆண்டி பரதேசி யாருமே போக கூடாது. நம்ம பூலோகத்துல தான் நம்ம ஒருத்தர் நல்லா பழக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கூடலாம் பக்கத்துல இருக்கலாம் ஏதாவது குச்சல வைப்பான், மந்திரிகம் வந்து மாந்திரிகம் பண்ணிட்டு வந்து வைப்பான், மை தொடங்கிட்டு போவான். இப்ப மட்டும் நடக்கல. அந்த காலத்திலேயே பாருங்க, இந்த ஈஸ்வரனே பாருங்க பண்ணிருக்கிறோம். ஈஸ்வரனே பாருங்க இந்த குசல குசல இந்த மை தொடர் வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாரு பாருங்க. நீங்க பண்ணதுக்கு தான் இப்ப எங்க ஊர்ல ஆளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சிவனுடைய அருளால அந்த அன்ன மரத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆனா நான் என்ன செய்ய போறேன்? சோறு போடுறாங்கன்னு சொல்லி பாருங்க. எங்க பொம்பளைங்கிட்ட எப்படி அடிபட்டு போக மாட்டாங்கடா, யாரும் அடிபட்டு போக மாட்டாங்க. அப்படி போகாத மாதிரி பண்ணி விட்டீங்க. ஆமா, மனசை மாத்தி விட்டீங்க. அப்படி போகலனாலும் அவன் என்ன விட பெரிய ஆள்னு அவன் காட்டுறான்ல பூலோகத்துல, அவன் விரதத்தை நிச்சயமா நான் பங்கம் செஞ்சா தீருவேன். சாமி எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க. அன்னமடம் கட்டி அன்னதானமா போடுற எல்லாருமே போகாத மாதிரி கூட பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களையும் மீறி ஒரு டிக்கெட் சோறுன்னு ஒண்ணு ரெடியா இருக்குது போடுறதுக்கு. அது கடையில என்னென்னமோ வாங்கி தின்னு பசி அடங்கல பழகுது. அவரு எப்படா படம் முன்னாடி அந்த பார்த்தா முக்காடு போடு மண்டை போடாதீங்களா? அதனால இப்பொழுது இந்த சிவபெருமா வந்து இந்த உருவத்துல போக கூடாது. இந்த உருவத்துல போனா நிச்சயமா வந்து ஆதிசிவன் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. கண்டு வைப்பாங்க. என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசாதப்பா, கெட்ட வார்த்தை பேசாத. கண்டுக்குவாங்க. நான் ஒரு சிவர அடியாரை போல என் உருவத்தை மாத்திக்கொண்டு பாப்பா ஆச்சு என்ன போலாம்.